அருமையா நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இப்படி முதல்ல வந்து அபு தீர்க்கதரிசி பற்றி பார்த்தோம். அபு தீர்க்கதரிசி வந்து அவ்வளோ அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்த நேரத்துலையும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கு இல்லை? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ஒரு தனி விசுவாசம் நம்பிக்கையோட ஒரு தாவீது கோலியத்தை எதிர்கொள்றதை பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இப்போ ஒரு பயங்கரமான விசுவாசத்தோட நம்ம வந்து ஈத்தாய் வந்து பார்த்தோம். இப்போ சின்ன பகுதி தான், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. இதுல வந்து சில என்கரேஜிங் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையை ஊக்கப்படுத்துவதற்கான சில வசனங்களை மற்றும் பார்த்து விட்டு நாம் வந்து இங்கிருந்து செல்லலாம். சரியா? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம், 12, 13, 14. நான் இதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடங்குகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னாளர்களை மறந்து முன்னாளர்களை நாடி கிறிஸ்துவுக்கு தேவன் நினைத்த பரம அழைப்பின் பந்தயத்திற்காக லக்கை கொண்டிருக்கிறேன். ஆகையால் நம்மின் பெற்றோர்கள் யாவரும் இந்த 15-16 மாசம். ஸோ இங்க பவுல் வந்து சொல்றாரு, இல்லை லாஸ்ட் அட்வைஸ் பிலிப்பியர் நிறுவனத்துக்கு சபையார் சொல்லுகிறார். பிலிப்பியர் சபையாருக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து இவ்வளோ ஊழியர் செஞ்சிட்ட பிறகு நான் வந்து பர்ஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு எதுவும் இல்லை. நானும் என்ன பண்றேன் சொல்லுங்க, யாராவது சத்தமா சொல்லுங்க. என்னது பின்னாடி வந்து என்ன பண்றாரு, அவரும் ஓடுறாரு, இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஓட்டத்தை முடிக்க போறாரு, ஆனாலும் என்ன பண்றாரு, பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இல்லாம ஓடுறாரு. ஸோ நம்ம இப்போ பார்த்த மனிதர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பர்ஃபெக்டான மனிதர்கள். சரிங்களா? குறைவுள்ள மனிதர்கள் அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஓடி இருக்காங்க, விசுவாச வாழ்க்கையில ஓடி இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தேவன் எப்படி இடைப்பட்டார், அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோன்றது நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அது மூலியமா நம்மளுக்கு என்ன சொல்றது, ஆசீர்வாதமா இருக்கு. சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அதே மாதிரி இப்போ ஓடிக்கிட்டு இருக்க நம்மளும் என்ன பண்றோம், குறைவுள்ளவர்கள் நம்ம. சரிங்களா? நம்மளும் வந்து பவுலே எப்படி சொல்றாருன்னா நம்மளா நினைச்சு பாருங்க. சரியா? ஸோ நம்ம வந்து நம்ம குறைவுகளோட தான் என்ன பண்றோம், ஓடுறோம். யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ நம்ம குறைவுகளோட நம்ம போயிட்டு இருக்கப்போ நம்மை நிறைவாய் நம்முடைய குறைவுள்ளவர்களாகிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவாய் நடத்துகிற தேவன் என்ன பண்றாரு, நம்ம கூட இருக்கிறார். ஆமா தானே? தேவன் வந்து நிறைவாய் நடத்தக்கூடிய தேவன் இருக்கிறார். அவரு வந்து நம்ம குறைவுள்ள வாழ்க்கையை வச்சு அவரு ஒரு நிறைவை கொண்டு வருவார். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வருஷம் தேவன் கிட்ட கேட்கணும். தேவன் கிட்ட, கர்த்தாவே என்ன ஆசீர்வாதமா வைங்க. சரிங்களா? என்ன ஆசீர்வதிங்க எல்லாம் கேட்கலாம். சரிங்களா? தேவன்கிட்ட தினம் கேட்க ஆரம்பிங்க. என்ன ஆசீர்வாதமா வைங்க, என்னையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சரிங்களா? அதாவது தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. வாங்கிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவோம், நம்ம ரெடியா இருக்கோம். சரியா? தேவைப்படுற நேரத்தில் மட்டும் போய் கேட்கறது இல்லை. தினம் நம்ம கேட்கணும். தினம் நம்ம வந்து தேவன் மேல வச்சிருக்க விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணணும், போய் கேட்கணும். ஆசீர்வாதம் வந்து இப்போ இந்த பவுலை எப்படி தேவன் வந்து ஒரு இவ்வளவு பெரிய கண்டம், அதாவது யூரோப், ஏசியா, இந்த 2 கண்டங்களுக்கும் என்ன பண்றாரு, ஆசீர்வாதமாய் வச்சிருக்காரு. ஆமா தானே? அப்படிப்பட்ட அவருக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதத்தினால்தான் நம்ம இப்போ என்ன பண்றோம், இதுல ஆசீர்வாதமா இருக்கிறோம். எப்படி தாவீதை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தாரோ, தாவீது மூலியமா என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு. இல்ல, அந்த மீட்பு எல்லாம் யார் மூலமா வருது, தாவீது மூலியமா வருது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை தேவன் ஆசீர்வாதமா வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், தேவன் கிட்ட கேட்கணும். ஆசீர்வாதமாய்
வைக்கிறதுக்கு. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஒன்று ரெண்டு விதமா நம்ம இருக்கக்கூடாது. ஒன்று வந்து என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு ஒரு ஓரமா ஒதுங்கவும் கூடாது. இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஆட்டிடியூட்டையும் இருக்கக்கூடாது. என்னால் எதுவுமே முடியாதுன்னு சொல்றவங்களும் அவங்க யாரோட பலத்துல நிற்கிறாங்க? அவங்களோட பலத்துல நிற்கிறாங்க. என்னால் எல்லாமே முடியும்னு நினைக்கிறவங்களும் யாரோட பலத்துல இருக்கிறாங்க? அவங்களோட பலத்துல இருக்காங்க. எப்படி தாவீது வந்து கோலியாத்தை முறையடிக்க போறதுக்கு தேவனுடைய பலத்தை நாடி போனாலும், அதே மாதிரி நம்மளுமே வந்து நம்ம உண்மையை ஒத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நமக்குள்ள பார்த்து நம்ம உண்மையை ஒத்துக்கணும். என்ன ஒத்துக்கணும்? நம்ம வந்து இம்பர்ஃபெக்ட். நம்மளுக்கு வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளோட முயற்சியில நம்மளோட பெர்ஃபெக்டா வாழ முடியாது. தேவனை சார்ந்து நம்ம என்ன பண்ணணும்? பின்னாடி மறந்து முன்னாடி நோக்கி ஓடணும். ஸோ அதில் 15-16 வாசிங்க. இந்த சிந்தியாக கிடக்கும். இதை எந்த காரணமாவது நீங்கள் வேறு சிந்தியாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரை தேர்ந்தெடுக்கிறோமோ அது ஒரே ஒழுங்காக கொண்டு ஒரே சிந்தியாக இருக்கும். அது எந்த சிந்தை? எது? 14 வாசிங்க. தேவன் அழைத்த பரமானத்தின் மத்தியத்திற்காக நோக்கி சொல்லுகிறேன். இந்த மேல 12, 13, 14 இருக்கிற சிந்தை, அதாவது நம்ம வந்து எல்லாமே நம்ம முடிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, நான் எல்லாமே என் வாழ்க்கையில பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டேன், நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைக்காம எப்படி தினம் தினம் தேவனை தொடர்ந்து ஓடுறாரு, தேவன் கிட்ட ஓடுறாரு பவுல். அவருடைய வாழ்க்கையில தேவன் கிட்ட ஓடிக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த ரேஸ்ல என்ன பண்ண சொல்றாரு? ஓட சொல்றாரு. நம்மளையும் என்ன பண்ண சொல்றாரு? ஓட சொல்றாரு. யாரை நோக்கி ஓடணும்? கிறிஸ்துவை நோக்கி ஓடணும். கிறிஸ்துவ ஏற்கனவே முடிச்சுட்டாருன்னு சொல்லி எபிரேயர்ல நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவ அந்த ஓட்டத்தை ஓடி முடித்து விட்டார். இப்பொழுது நாம் ஓட வேண்டிய எந்த ஓட்டத்தில் நாம் வந்து என்ன பண்ணணும்? நம்ம பொறுமையோட நம்ம வந்து என்னெல்லாம் சொன்னோம் போன வாரம், பாவம் இது, அப்புறம் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும்? தள்ளி விட்டு பொறுமையாக ஓடணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணல. பட் தென் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இவ்வளோ நாள் போனது போகட்டும், சரியா? இப்போ இந்த பிறந்து 10 வருஷம் ஆச்சோ, 20 வருஷம் ஆச்சோ, 30 வருஷம் ஆச்சோ, 40 வருஷம் ஆச்சோ, 50, 60 வருஷம் ஆச்சோ, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம், சரிங்களா? இவ்வளவு நாள் போனது போகட்டும். இதுக்கு மேல நோக்கத்தை கிறிஸ்து மேல வச்சு ஓடணும். நம்ம விசுவாசமும் கிறிஸ்து மேல வச்சு ஓடணும். நம்ம சுயபலத்துல ஓடாம நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், இல்ல இதுக்கு மேல என்ன பிரதர் இருக்கு அப்படின்னு சொல்லாம நம்ம என்ன பண்ணணும்? உண்மையா ஃபோக்கஸ் பண்ணி ஓடணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வேக்கப் கால். இந்த வருஷம் வந்து இந்த வருஷம் நான் ஓட போறேன், சரியா? இன்னையில இருந்து நான் ஓட போறேன், கிறிஸ்துவ கிட்ட ஓட போறேன். என்ன எதுக்காக ஓட போறேன்? அவரை மாதிரி இருக்கிறதுக்கு ஓட போறேன். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களுக்காக ஓட போறேன்றது நீங்க தான் உங்க லைஃப்ல நீங்க முடிவு பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக வைக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? கர்த்தரை காட்ட முடியும், சரிங்களா? கர்த்தரை காட்டினாலே அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் செய்த செயல்களை மற்றவர்களுக்கு சொன்னாலே பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படிதான் கர்த்தர் செய்த செயல்களை சொன்னதானே நம்ம சுவிசேஷமா சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே பெரிய செயல். கர்த்தர் உயிர் தெழுந்தார் அப்படின்றத உண்மையா நம்புறோம் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சாதான் மக்களும் என்ன பண்ணுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஸோ நம்மளோட ப்ரேயர் எப்படி இருக்கணும்னா, கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வாதமா வைக்கணும், சரிங்களா? ஸோ இந்த ஆசீர்வாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சங்கீதம் 24:4-6 வசனம் வாசிக்கலாம். ஆத்மாவை மாலைக்கு அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஓகே, தேவனுடைய சந்ததி. யாக்கோபு என்னும் சந்ததி என்னது? தேவனுடைய சந்ததி. எவ்வளவு அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய தேவன் என்பதை அவர் சொல்றதுக்கு வெக்கப்படல அப்படின்றதுக்கு வசனங்கள் இருக்குல்ல, அதை வந்து இங்கேயே சொல்லிடுறாரு. என்ன அவர் என்னவா அறியப்படுறாரு? யாக்கோபின் தேவன். அதாவது இந்த மனுஷனுடைய தேவன் அறியப்படுறாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை? நம்மளுடைய சுத்தி இருக்கிற இடத்துல நம்ம ஆசீர்வாதமா இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? இவரோட
கடவுள் தான் மெய்யான கடவுள். தானியேலின் கடவுள் தான் மெய்யான கடவுள் நேபுகாத்நேச்சர் சொன்னார். யாக்கோபின் தேவன் அப்படின்னு இப்போ வரைக்கும் காலகாலமா அறியப்படுறாரு. இஸ்ரேல் ஜனங்கள் இன்னுமே சொல்லலாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனா இருக்கிறார். அவங்க 3 பேருமே பெர்ஃபெக்டான மக்களா, பெர்ஃபெக்டான மனுஷங்களா? அவங்க வாழ்க்கையில அவங்க தோக்கவே இல்லையா? அவங்க வாழ்க்கையில அவங்க தவறுகள் செய்ததே இல்லையா? அது மேட்டர் கிடையாது. சரிங்களா? அதுல இருந்து அவர்கள் என்னவாய் தேவனை நம்பி அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, அதுல இருந்து தேவன் அவர்களை எந்தெந்த வழியில கொண்டு போனாரு, அதுக்கு அவர்கள் எவ்வாறு கீழ்ப்படிந்தார்கள் அப்படின்றதுதான் முக்கியம். சோ அவங்களுமே அவங்க சுயபலத்தில் நின்றுருந்தாங்கன்னா அவங்களும் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க. அவங்க எப்போ தேவன் கிட்ட சரண்டர் ஆகுறாங்களோ, ஆபிரகாமுக்கு அவன் சுயபலத்தில் நிற்கும் போது அவனுக்கு இன்னொரு குழந்தை வந்தது, அதனால எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஆனா தேவன் கிட்ட சரண்டர் ஆகும்போது ஆபிரகாமுக்கு யார் கிடைக்கிறார்? ஈசாக்கு கிடைக்கிறார். அதே மாதிரி ஈசாக்கு அவர் சுய சிந்தையில ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைக்கும் போது அப்படியே என்ன ஆகுது? அது அப்படியே யாக்கோபுக்கு போகுது. யாக்கோபும் சுய முயற்சியில நிறைய பண்றாரு, எல்லாமே என்ன ஆகுது? ஃபெயிலியர் ஆகுது, ஏமாற்றம் அடைகிறாரு. ஆனா தேவன் என்ன பண்றாரு? யாக்கோபை அவரை நம்பும் போது அவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. சரிங்களா? சோ இப்போ மோசையும் அதேதான். அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம பைபிள் ஃபுல்லா எழுதி வச்சிருக்கிறது எல்லாமே மனுஷர்களாகிய நாம், குறைவுள்ளவர்களாகிய நாம், குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனிடத்தில் நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது, சரண்டர் பண்ணும்போது நிறைவுள்ள தேவன் என்ன பண்றாரு? நம்ம வாழ்க்கையை வைத்து நிறைவாய் செயல்படுகிறார். சரிங்களா? நம்மளால நிறைவாய் செயல்பட முடியாது. ஆனா நம்ம வாழ்க்கை நிறைவா இருக்கணும், நம்ம வாழ்க்கை எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையும் நிறைவா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தேவன் கிட்ட கொடுக்கணும். அதுக்கான முயற்சி தான் என்னது? இது என்னன்னா 3வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா அது ஒரு கேள்விக்கான பதில் தான். 4வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. இப்போ யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்பான்? யாரெல்லாம் முடியும்? 4 கைகள் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. 4 விஷயங்கள் எழுதியிருக்கு. இது 4மே நம்மளுடைய போக்கஸ் ஆகும், நம்மளோட ப்ரேயராகவும் இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு அதுக்கு கீழே இருக்கிறது கிடைக்கும். சரிங்களா? அதாவது அவரை நம்புகிறவனுடைய வாழ்க்கையை இது இப்படியே ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அவர், அதாவது அவங்களுடைய ஜெனரேஷன்ஸ் 6வது வசனத்துல என்ன இருக்கு? சந்ததி, நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்கிறோம். சரிங்களா? சந்ததிக்காக காசு சேர்த்து வைக்க வேணாம், வீடு சேர்த்து வைக்க வேணாம், பொருள் எல்லாமே அழிந்து போகிற விஷயங்களை சேர்த்து வைக்க வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 4 விஷயங்களை பண்ணணும். இந்த 4 விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். அதனாலதான் இது எழுதிருக்கு. சரிங்களா? ஸோ தேவன் கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை தேடணும் அப்படின்னு சொன்ன இந்த வேலையில் நம்ம இதெல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்? ஆசீர்வாதம் இருக்கும். சரிங்களா? ஸோ தேவனுடைய ஆசீர்வாதத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அவர் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம்? சந்தோஷமா இருப்போம், நம்ம நம்பிக்கையுள்ளவர்களா இருப்போம். தாவீது எப்படி பயப்படாம இருந்தாரோ அந்த மாதிரி இருப்போம். சரியா? நம்ம விசுவாசம் பயங்கரமான ஒரு விசுவாசமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாதமா இருக்கும். ஸோ இதேதான் தாவீது என்ன சொல்றாரு? அவருமே எழுதுறாரு. நம்ம இன்னொரு வசனம் வாசிப்போம். 118:24 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இது கர்த்தருடைய ஒரு கர்த்தர் ஒன்று பண்ணினார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான லைஃப் ஸ்டைலுக்கு என்ன பண்றாரு? கர்த்தர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்தால் அவருடைய அவருடைய கரம் நம்மை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை நாம் தினம் தினம் பார்க்க முடியும். சரிங்களா? முக்கியமான விஷயம் இன்னொன்று, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளுக்கு என்னென்ன தேவை என்பதை சுருக்கமாக நம்ம பார்த்தோம். ஸோ அதுவும் தேவன் கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு மேல கேட்கணும். டெய்லி காலையில எழுந்துச்சு என்ன பண்ணணும்? எனக்கு சுத்தமுள்ள கைகள், சுத்தமான கைகள், சுத்தமுள்ள இருதயங்கள் எல்லாம் தாங்க. கபடா நான் எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் நம்ம தேவன் கிட்ட கேட்டு, கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு, என்ன ஆசீர்வாதமா வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தடங்கள் இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க?
எடுத்து போட்டுரு. சரிங்களா? அவங்க எல்லாம் காட்டுங்க, ஃபர்ஸ்ட் காட்டுங்க, என் கண்ணுக்கு முன்னாடி காட்டுங்க. அவர் காட்டும் போது என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் அதுக்கு நியாயம் தேடக்கூடாது. இப்போ தேவன் காட்டிடுவாரு சில டைம், ஆனா நம்மளே கன்வின்ஸ் பண்ணிப்போம், இல்ல அவர் அப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி பேசினேன், அதனால இது ஓகே அப்படின்னு. போன வாரம் கூட சொன்னோம்ல, கர்த்தருக்கு முன்பாக நம்மளோட பிரச்சனைகளை சரி பண்ணணும், மனுஷர்களுக்கு முன்பாகவும் நம்மளோட பிரச்சனைகளை சரி பண்ணணும். அதே மாதிரி தான் தேவன் கிட்ட நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படுறாரு. இந்த வருஷம் கண்டிப்பா ஆசீர்வதிப்பாரு. சரிங்களா? கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் ஆசீர்வாதமா இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு பைபிள். நான் வாசித்த வசனம் ஒரு பகுதி தான், ஒரு சின்ன பகுதி தான். நீங்க தேடி வாசிங்க, தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பைபிளை திறந்து வாசிங்க. தேவன் இவங்களெல்லாம் ஆசீர்வதிச்சிருக்காரு, எதனால ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்றத வாசிங்க. தேவன் வீடை விட்டு வரும்போது தேவனை மட்டும் நம்பி ஆபிரகாம் என்ன பண்ணாரு, வெளில வந்தாரு. சரிங்களா? எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே மாதிரி லோத்து ஆபிரகாமும் பிரியும் போது ஆபிரகாம் அந்த செழிப்பான இடத்த தெரிந்து கொள்ளல, தேவனை சார்ந்து இருக்கின்ற ஒரு இது தெரிந்து கொள்கிறாரு. கடைசியில என்ன பண்றாரு, லோத்தவே காப்பாற்றுற அளவுக்கு இவர்கிட்ட என்ன இருக்கு, பலம் இருக்கு. சரிங்களா? தேவன் எந்த அளவு ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிருக்காரு. இவ்வளோ நம்ம பைபிள் ஃபுல்லா ஆசீர்வதிச்சிருக்க தேவன் ஏன் நம்ம லைஃப் ஆசீர்வதிக்க மாட்டாரா? கண்டிப்பா பண்ணுவார்ல. சோ அதுதான் தேவன் மேல விசுவாசத்தோட அவருடைய ஆசீர்வாதத்தை நாடி இந்த வருஷம் இருப்போம். நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு நம்ம மூலியமாய் நம்மளை ஆசீர்வாதமாய் வைத்து இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாரு, சபைக்கு கொண்டு வருவார். சரிங்களா? தேவன் கர்த்தாவே உங்களோட செயலை எங்க வாழ்க்கையில செஞ்சது, உங்களுடைய நாமம் மகிமைக்கு எதுவா நான் என் வாழ்க்கையில செஞ்ச விஷயங்களை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். என்ன ஆசீர்வாதமா வைங்க, நான் எங்க வேலை செய்யறணும் ஆசீர்வாதமா வைங்க, நான் எங்க படிக்கிறனும் ஆசீர்வாதமா வைங்க, என் குடும்பத்துல என்ன ஆசீர்வாதமா வைங்க. சரிங்களா? இல்ல எங்க குடும்பத்தை, எங்க சொந்தக்காரங்க குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதமா வைங்க. சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் குடும்பத்துக்கு எல்லாம் ஆசீர்வாதமா வைங்க. எல்லாரும் என்ன பண்ணணும், நீங்க யாரு கும்பிடுற அப்படின்னு கேட்கிற அளவுக்கு என்ன பண்ணுங்க, வைங்க. நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, நீங்க ப்ரேயர் பண்ணா இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வைங்க. அப்படின்னு என்ன பண்ணணும், பப்ளிக்கா இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஆசீர்வாதம் வெளியில தெரிகிற அளவுக்கு என்ன பண்ணணும், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். அது இல்லாம நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். சரியா? ஆசீர்வதிக்கிறதே அதுக்காக தான். பவுல் ஆசீர்வாதமா இருந்தார். அவரோட வாழ்க்கை முடிவு அவரை கழுத்தை வெட்டி கொண்டாங்க. ஆனா அது ஆசீர்வாதம் இல்லைன்னு ஆயிடாது. சரியா? அப்படி ரத்த சாட்சியாக மறிச்சதே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ஏதோ இழப்பு இல்லாமலாம் இருக்காது. அதை பத்தி நான் பேசல. உங்களுடைய வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவாக தேவன் நாம மகிமைக்காக பயன்பட்டு இருக்கு, இல்லை இனிமே பயன்படணும் இந்த வருஷத்துல அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பவுல் இந்த அவர் கொல்லப்படுற நேரத்துல அவர் உட்காந்து பயந்துட்டு ஐயோ எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு லெட்டர் எல்லாம் எழுதிட்டு இருந்தாரா? இல்ல. அவர் சிறையில எழுதின லெட்டர்ல தான் நம்ம இப்போ என்ன பண்றோம், நம்மளோட விசுவாசம் உறுதிப்பட்டு நம்ம இன்னும் அதிகமான பேர், எவ்வளவு பேருக்கு நம்மளுக்கு இந்த வேதகமத்துல இருந்து நம்ம கர்த்தரை பற்றி சொல்றோம். ஏன் இவ்வளவு பேர் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துக்கோங்க. அவரை தனியா ஒரு இதுல போடுறாங்க, தீவுல போடுறாங்க. சரிங்களா? அவர் தனிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு, எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்படுத்தல அவருக்கு கொடுக்குறாரு. சரியா? இன்னும் அது நம்மளால யோசிச்சு பார்த்தா அதுல என்ன இருக்கு அர்த்தங்கள் இன்னும் புரியல. நடக்கும்போதுதான் நம்மளுக்கு முழுமையாக புரியும் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில இந்த உலகத்துல சரித்திரத்துல சரி அவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் தேவனுடைய பிள்ளைகளால் அவர்கள் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த வசனத்தின்படி நம்மளுடைய சந்ததி எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொன்ன மாதிரி என்னென்ன அந்த 4 விஷயங்களையும் பண்றது இல்லாம தேவன் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கணும். சரிங்களா? டெய்லி கேளுங்க. டெய்லி எதை கேட்குறீங்களோ இல்லையோ, சரிங்களா, உங்க தேவைகளை கேட்குறவங்களோ இல்லையோ, என்னை ஆசீர்வாதமா வைங்க கர்த்தாவே, நான் எங்களையும் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தையும் என்னையும் ஆசீர்வதிங்க, என் சந்ததியை ஆசீர்வதிங்க அப்படின்னு. அதுக்கான மாறுதலை என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்துட்டே இருப்பாரு. அப்பதான் நம்ம பேச்சுனால மற்றவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம்ம செயல்னால ஆசீர்வதிக்கப்படுவாங்க.
நம்ம செயல்னால யாராவது ஆசீர்வாதமா இருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், துன்புறுத்த மாட்டோம். ஐ மீன் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டோம். நம்ம பேச்சுனால ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள் நம்ம வாயில வராது. ஸோ நம்ம அன்பு நம்ம வந்து இன்னும் நிறைய பேருக்கு தேவனுடைய அன்பை போய் கொண்டு போய் சேர்க்கிறோம்னா இதெல்லாம் தான் எசென்சியலான விஷயம். தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள். சரிங்களா? ஸோ நம்ம எல்லாரும் ஒரு இந்த நம்ம குடும்பத்திலையும் சபையிலையும் சபையாகவும் சமுதாயத்திலையும் நம்ம வந்து ஆசீர்வாதமா இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.